அது ஒரு கிளீனிங் ரோபோட். இது வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவது? வீட்டை கூட்டும், வெளிக்கிழமைனா தண்ணி ஊற்றி துடைக்கும். சீரியஸாவா? வீட்டை கூட்டி தண்ணி 80 ml தண்ணியில் இந்த மொத்த வீட்டை வந்துட்டு நான் தொடச்சி முடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு இது வந்துட்டு ஒரு பெட்டரான சொல்யூஷன். அதை ரன் பண்ணி பார்க்கலாமா? இந்த வேலை கூட செய்யலைன்னா ஃபிசிக்கலாக நம்ம ஹெல்த் என்ன ஆகுறது அப்படிம்பாங்க. பட் பீப்புள் ஸ்டார்டட் கோயிங் டு ஜிம். இன்னைக்கு இருக்கிற ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் நிற்கவே நேரம் இல்லாத அளவுக்கு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றப்போ அது ஒரு ப்ராப்ளம். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு இப்போ மெய்ட் வர முடியல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு 4 yearsக்கு முன்னாடி பண்ண சொல்யூஷன். ஓகே. ஸோ எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ இந்த மெஷின் நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துட்டு இதில் நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட்டரி பேக்கப் டைம், இதனுடைய அல்கோரிதம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா நீங்கள் ஒரு லாஜிக் போர்டு செய்ய முடியுது, அதை ஃபேப்ரிகேட் பண்ண முடியுது, ப்ரோக்ராம் பண்ண தெரியுது, பேட்டரியை எஃபிஷியண்டாக பண்ண தெரியுது. ஸோ எனக்கு இதெல்லாம் இருக்கும்போது வை கான்ட் ஐ மேக் சம்திங் பெட்டர்? எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஐடியாலஜிக்கில் நீங்கள் சால்வ் பண்ணலாம்னு சொன்னதுக்கு வந்துட்டு இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூகேல இருக்க ஒரு யூனிவர்சிட்டி வந்துட்டு கம்ப்யூட்டர் லேபில் இருக்க 2 பேர் வந்துட்டு இதை டிசைன் பண்ணுறாங்க. இந்த CPU வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை. அதாவது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இதோட பேர் வந்துட்டு ராஸ்பெரி பை. இது என்னன்னா இப்போ ATM கார்டு சைஸில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர். ஸோ நாங்கள் ஒரு கார்டு உங்களுக்கு கம்பேரிஷனுக்கே வச்சு காட்டுற பாருங்க. ஸோ ஒரு கார்டோட சைஸ் தான் இந்த கம்ப்யூட்டரோட சைஸுங்க. ஸோ இதனுடைய பவர் கன்சம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10 watts. ஒரு ஃபுல் CPU இது, ஃபுல் டெடிகேட்டட் CPU. நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க எல்லாமே இருக்குங்க பாருங்க. டைப் C USB இருக்குது பவருக்கு, மைக்ரோ HDMI இருக்குது, ஆடியோ அவுட்புட் இருக்குது, 4 USB போர்ட்ஸ் இருக்குது, LAN கொடுக்கலாம், இன்பில்ட்டாக வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ஸோ ஒரு கிட்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹேண்டி அண்ட் அஃபோர்டபுள் டூல். 3000 ரூபா தான் காஸ்ட் வருதுங்க. இதை இதில் கனெக்ட் பண்ணலாமா? எதில் வேணால் கனெக்ட் பண்ணலாம். இதை நான் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு டைம் டொனேட் பண்ணப்போ கவர்மெண்ட் கொடுத்த ஃப்ரீ டிவி இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்மார்ட் டிவியாக மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்களோட கிரியேட்டிவிட்டி என்ன அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ கிட்ஸ் கிட்ட அந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு டிசைன் பண்ணி அவங்க லான்ச் பண்ண கம்ப்யூட்டர் தான் இது. இதுக்கு அடுத்ததுங்க எல்லா வீட்லையும் இருக்கணும்னு வந்துட்டு பர்சனலாக நான் ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்க ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. இப்போ என்னோட மொபைலில் வந்துட்டு ஒரு ஆப் வச்சிருக்கேன். இந்த ஆப் வந்துட்டு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்பில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஒரு ஜாப் வந்துட்டு கம்ப்ளீட்டட்னு காட்டுது. இது என்னன்னா இப்போ சிம்னி எக்ஸாஸ்ட் கேப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேப் வந்துட்டு அங்கே உள்ள இருக்க மிஷினில் வந்துட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அது ரெகுலரான பிரிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் பிரிண்ட் வரும், கலர் பிரிண்ட் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும். 3D பிரிண்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி. அது பேட்டன் பிரேக் ஆனதுக்கப்புறம் ப்ரூசா அப்படின்ற கம்பெனி வந்துட்டு அதை ஹெவியாக வந்துட்டு எவால்வ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த 3D பிரிண்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா யூ ஜஸ்ட் பிரிண்டட். அது XY and Z ஆக்சிஸில் பிரிண்ட் பண்ணும்போது we will get a physical product. ஸோ இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இது இப்போ பண்ணுங்க, இப்போ ஜஸ்ட் இப்போ தான் ஃபினிஷ் பண்ணி முடித்தோம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்துட்டுங்க இதை இப்போ எதுக்கு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னோட சிம்னி எக்ஸாஸ்ட்டை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காக பண்ணேன். இப்போ என்னோட வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரீனரியாக இருக்கனால இங்கே வந்துட்டு நிறைய பேர்ட்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த சிம்னி எக்ஸாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துட்டு பாருங்க ஒரு குருவி வந்துட்டு கூடு கட்டிடுச்சு. ஸோ அது எப்போ பார்த்தாலும் உள்ளே வந்துருது அப்படின்றனால நான் உள்பக்கம் வந்துட்டு கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் தட் கவர் வாஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போறேன்னா எங்களுக்கு என்ஜினியர் கட்டும்போது என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பைப்போட அந்த கனெக்டிங் சைட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை உள்ள வச்சுட்டாரு. எனக்கு அது ஒரு ஆட் சைஸ் ஆகிட்டனால இப்போ அதனால கேப் போட்டு க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் மேட் அ டிசைன். இப்போ இந்த டிசைன் எடுத்து நான் அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு இதை வச்சு இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் டன்.